ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக்கு வியாழக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை காலை வேலைகள், அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வியாழக்கிழமைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரேஷனுக்கு தான் கிளம்பினேன். இன்றைக்கி கூட்டம் ரொம்ப இருக்காது, இது 3வது வாரங்கிறதுனால அதனால் கொஞ்சம் காலையிலே கிளம்பியாச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கிறதுக்கு என்னமோ டைமும் இல்லாத போல் தான் இருக்குது. ஏன்னா பசங்களை அமுச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே மற்ற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு யூடியூப் ஒர்க் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது க்ளீனிங் ரொட்டீன் மற்ற எதனாவது வேலைகள் போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சனில் கவுண்டர் டாப் இருக்கிற கீழே இருக்கிற ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்புறம் ரேஷன் போகிற வேலை இருந்தது. கூட்டம் ரொம்ப கிடையாது, இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு. மிஷின் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தது. கொஞ்சம் டைமு வெயிட் பண்ணி தான் இருந்து வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும்போது சாணி மெரிச்சிட்டு அதான் கீழே அப்படியே காலை கழுவிட்டு மேலே வந்துடலாமன்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரேஷனில் எல்லாமே போட்டிருந்தாங்க. மெயினாக கோதுமை தான் ஒவ்வொரு மாதமும் இருக்குதான்னு கேட்பேன், இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் இந்த தடவை கோதுமை கிடச்சிது. எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். அரிசியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கோதுமையை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். பருப்பு 2 மாதமாக அந்த கடலைப்பருப்பு மாரி நல்லா மொத்தையாக பெருசாக தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பருப்பு கடையில் வாங்குகிற பருப்பு போலே இருந்தது. அரிசி நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் அந்த பழுப்பு அரிசி கொஞ்சம் நிறைய கலந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மெயினாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், கோதுமை இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா போடும்போதே பார்த்தேன், இந்த கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக கட்டிக்கிட்டே இருந்த மாரி இருந்தது. சரி, அது கையோடவே வெயிலில் காய வச்சிடலாமேன்ட்டு தான் காய வச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் இருந்தது. இது அப்படியே நம்ம கவனிக்காமல் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா மற்ற பருப்பு எல்லாமே இதுமாரி ஆகிடும், வீணாக போயிடும் டக்குன்னு. அதனால் நல்லா வெயிலில் காய வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாகவே நல்லா காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குங்க. பகல்லே கொஞ்சம் குளிர்ற மாதிரியே இருக்குது. பகலில் ஃபேன் போடுற வேலையே கிடையாது. வெளியில் அப்படியே இந்த படிக்கட்டில் உட்காந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மட்டையோட அந்த சலசலன்ட்டு அந்த காற்றடிக்கும் போது அந்த கேட்குற சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. இந்த பருப்பில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது எல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுமாதிரி வெயிலில் கொண்டு போய் மேலே தான் காய வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே காற்று நல்லா அடிக்குது. காம்பவுண்டில் வச்சா சப்போஸ் கீழே விழுந்துடும். அதனால் மேலே போய் காய வச்சிடலான்ட்டு இருக்கேன். மேலே காலையில் துணி காய வச்சுருந்தேன். இந்த காற்றுல 1-2 துணி எல்லாமே கீழே தான் கிடக்குது. சில சமயம் 1-2 மட்டும் தான் கொடியில் காயும், மற்றது எல்லாமே காற்றுல கீழே தாங்க கிடக்கும். அந்த கிளிப்பு அந்தளவுக்கு கிரிப்பாக கிடையாது. அது 10 ரூபா கிளிப்பு தானே, அது அப்படி தான் இருக்கும். கிரிப் இல்லாமலே துணி எல்லாமே பறந்து கீழே தான் விழுது. பார்த்திங்கன்னா துணி மடிக்கணும். இப்போதைக்கு மடிக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த துணி மடிக்கிற வேலையை பார்ப்பேன். வெளியில் போயிட்டு வந்ததுமே என்னமோ டீ குடிக்கணும் போல் இருந்தது. அடுப்பில் பால் வச்சு டீ தூளை போட்டு விட்டுட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால வீடு வெளியில் வரண்டா எல்லாமே மாப் போட்டு விட்டுட்டு கையோட அதையும் அலசி வச்சுருந்தேன். மேட் 1-2 துவைக்க வேண்டியது அதுவும் துவைச்சி வச்சுருந்தேன். அது காலையிலே பாத்ரூம்லேயே தொங்க விட்டுருந்தேன், மறந்து போயிடுச்சு. அது இப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வெயிலில் காய வைக்கிறதுக்காக வந்தேன். மேப்பெலாம் பார்த்திங்கன்னா மாப் போட்டு நல்லா தெளிவாக தண்ணி வர வரைக்கும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமலே இருக்கும். மேலே காய வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் ஒர்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வேலைன்னு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கல. இது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக கடைக்கு போயிட்டு வர வேலை இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகுவோம். பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தேங்காய், பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். கீழே மேலே ஏறி வரும்போது கீழே நம்ம வீட்டில் துளசி நிறையா இருக்குது. துளசி அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். துளசி கட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறேன். மேலே பார்த்திங்கன்னா காலையில் பாதி துணி காய வச்சதோடு இருந்தது. சாதனா தான் காய வச்சுருந்தேன். மீதி பாதி துணி காய வைக்க டைம் இல்லை, நீங்கள் காய வச்சிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, அது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு மேலே வந்தேன்.
இன்றைக்கி காலையில் சமையல் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு சாதம் வடித்தேன். டிஃபன் வந்து அந்த ராகி கம்பு தோசை மாவு அரைச்சேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் இருந்தது. அது தோசை ஊற்றி கொடுத்துட்டு அந்த கூட்டோடவே வச்சுட்டேன். சட்னிலாம் எதுவும் வந்து அரைக்கலை. பார்த்திங்கன்னா சாதம் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சிந்தனையில் கம்மியாக வடிச்சிட்டேன். வேணும்னா மதியம் எனக்கு மட்டும் வந்து வடிச்சு கொண்டு தான் இப்போ தோசை ஊற்றி இந்த கூட்டு வச்சு வந்து சாப்பிட்டுக்க போகிறேன். ஒரு 2 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சொரக்காய் கூட்டு, அதாவது சவுசோ வேர்க்கடலை வச்சு கூட்டு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை நான் வைக்கும் போது ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த ராகி தோசை மாவோட மெஷர்மெண்ட் அதை ரெசிபி வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதோட இதில் சும்மா லைட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ 1 கிளாஸ் வந்து நீங்கள் ராகி, அதுக்கப்புறம் அதே கிளாஸ் அளவு நான் கம்பும் எடுத்துக்கிட்டேன். 2 கலந்து தான் நான் ஊற வைப்பேன். நீங்கள் வேணும்னா 2 கிளாஸ் வந்து ராகி எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க, மொத்தம் 4 கிளாஸ். இந்த 4 கிளாஸ்க்கு வந்து ஒரு அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கூட வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் இட்லி தோசை மாவுலாம் எப்படி அரைப்போமோ அதுமாரி அரைச்சி புளிக்க வச்சு சுட்டுக்க வேண்டியதான். நான் கண்டிப்பாக அது ரெசிபியாக அதாவது மாவு அரைக்கும் போது நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இட்லிக்கு வந்து கம்மியாக தான் ஊற வைக்கிறது. ஏன்னா இட்லி தோசைன்னு அதுவே வந்து ரொம்ப போர் அடிக்கிறீங்களா பசங்களுக்கு, அதுவே வந்து நம்ம கொடுக்குறதோட அதுக்கு மாற்றாக வந்து இதுமாரி ஹெல்த்தியான தோசைலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சட்னி அரைச்சி கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு மட்டுங்கிறதுனால 2 தோசையை ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரே தோசையை மொத்தமாக ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து துளசி பிரிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கட்டாமல் அப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும். அதனால் கையோட கட்டிட்டு அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். துளசி கிள்ளும் போதே வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வந்து கிள்ளி எடுத்துகிட்டு வருவேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும், கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். துளசி கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கோயிலுக்கு போகிற மாரி இருந்தேன்னா நானே வீட்டில் பிரித்து கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது. இல்லைன்னா அதுக்கு தனியாக பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் வந்து துளசி மாலை கட்டுறது எப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது இன்னமும் அதுக்கு வந்து 1-2 வியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. இந்த துளசி இலை கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்ததுன்னா நம்ம இப்போ மல்லி முல்லைப்பூலாம் கட்டும் இல்லைங்களா, அதுமாரி வந்து மேலே 2-3 இலை கீழே 2-3 இலைன்னு அதுமாரி வச்சு கட்டினா கூட இன்னும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே தான் பூ கட்டுற வேலை, இந்த துளசி கட்டுற வேலையெல்லாம் வந்து முடித்தேன். அதுக்கப்புறம் அது பெருசாக நான் அந்த டே ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். வீட்டில் பசங்களை வந்து டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைதா ரவா பணியாரம் தான் வந்து நான் செஞ்சுருந்தேன். அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். எப்போதுமே வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு தான் கோயிலுக்கு கிளம்புறது. டிவியில் வந்து சுவாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே தான் நான் மற்ற பூஜை வேலைகள் வந்து பார்க்குறது. வெள்ளிக்கிழமைக்கான வேலைகள் நாளே நான் பார்த்து வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. காலையில் சும்மா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டதோடு சரி, பிரசாதம்லாம் வச்சு வந்து படைக்கலை. எப்போதும் இந்த கல்கண்டு அவல் பொரி எல்லாமே வச்சுருப்பேன், அதை வச்சு படைக்கிறதோட சரி. அதுபோல் ஈவினிங்லேயும் ஒரு டைம் வந்து நான் எப்போதும் இதுமாரி வெளியில் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு விடுறது வழக்கம். இன்றைக்கி சாம்பிராணி வந்து இல்லை, வாங்குறதுக்கு மறந்தாச்சு. அதனால் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக. கோயிலுக்கு கிளம்புறதுனால அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சாதனை பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் வந்து பணியாரம் ஊற்றிட்டுருக்கிறேன். இது மைதா ரவை பணியாரங்க. இது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். இது மைதாவுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா கோதுமை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் கோதுமைக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ் ரவை. இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்பா சோடா, அதாவது பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேட்டர் மாரி ரெடி பண்ணிவிடுவேன். பணியாரம் ஊற்றுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். இது கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக புஸ்ஸுன்னு உப்பி வரும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து மைதாவில் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் மைதா ரவா பணியாரம் தான் ரெடி பண்ணினேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு. வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு சாதனப்பாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் நேராக கோயிலுக்கு வந்திருந்தோம். ரெகுலராக வாரம் இங்கே வந்துட்டுருக்குறோம். வியாழக்கிழமைக்கு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த 2 நாள் பொழுது எனக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் 1-2 அந்த ரெசிபி டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதோட ரெசிபி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடியுது. நாளைக்கு வந்து சண்டே விலாகெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.